என்ன நண்பீஸ் எப்படி இருக்கீங்க? பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கேருந்து நான் போடுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா அவசரத்துக்கு எங்கேயாவது இருந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டுட்ருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டபுள் பிளாஸ்ட்டு. இங்கே வந்து செம்ம மழை, கிளைமேட் அப்படி இருக்குது. இனிமேட்டு தான் மழை இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி தளபதி பேசின அளவுக்கு இருக்கும், இல்லை அதை விட பெட்டராகவே இருக்குமான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி வேறு லெவல் வச்சு செஞ்சுட்டாப்புல. ஒருத்தனையும் வச்சு செஞ்சுட்டாப்புல. இத்தனை நாள் அந்த விமர்சனத்துக்கு எல்லாத்துக்குமே செருப்பை கலட்டி அடின்னு அடிச்சிருக்காப்புல. அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து அடுத்து நாளைக்கு பொறுமையாக டீகோட் பண்ணுவோம். தளபதி என்ன பேசியிருக்காரு, ஏது பேசியிருக்காரு, யாரை எதுக்கு எந்த பாயிண்டில் அடிச்சிருக்காரு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி உண்மையாலுமே இந்த ஈரோடு இந்த மீட்டிங் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், வேறு லெவல். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கிற இந்த மீட்டிங்க்கு ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏதாவது ஒன்று நடந்துருமா, ஏதாவது சம்பவம் பண்ணிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி கொத்தடிமையும் ஞாயிற்றமிழுக்கு ரொம்ப காத்துட்டு கிடந்தாங்க. இது மீட்டிங்கா இல்லை மாநாடான்னு தெரில, அப்படி ஒரு கூட்டம். ஐயோ, இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வயிறு எரியத்தானே செய்யும். வயிற்றெரிச்சல்லே செத்து போயிருங்கடா. ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒரு அன்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கெல்லாம் கிடைக்காதுங்க. நீங்கள் பாருங்களேன், ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு அவன் காசு கொடுத்து என்னென்னமோ பண்ணி கூடுறான். இன்னொருத்தன் பிச்சை எடுத்து கட்சி நடத்தி அவங்க கூட்டத்தில் ஆளை சேர்க்கறதுக்கே திணறாங்க. ஸோ இன்றைக்கி டிவிகேக்கு எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்றது தெரியும், என்ன பண்ணாங்கன்றது தெரியும். அதை தளபதியே சொல்லிட்டாரு. அதெல்லாம் மீறி இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் வந்து தன்னாரமாக வந்து நிற்கிது, அவ்வளோ பேர் அந்த இடத்துல வந்து தளபதிக்காக காத்து கிடக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மனுஷன் வரம் வாங்கிட்டு வந்திருக்காரு. விமர்சனங்களை எவ்வளோக்கு தாங்குறாங்களோ அவ்வளோக்கு அந்த மனிதர் வந்து வலிமையாவாங்க. அந்த மனிதர் வந்து மக்கள்கிட்ட போய் சேருவாங்க அப்படின்றதுக்கு மிக சரியான உதாரணம் வந்து தளபதி தான். ஏன்னா இவ்வளோ பெரிய விமர்சனத்தை தாண்டி இன்றைக்கி வந்து அந்த மக்களை சந்தித்து பேசுகிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த அளவுக்கான ஒரு தைரியத்தோட வீரியத்தோட வேறு லெவலில் இனி இருக்குண்டானா பண்ணுற பாலிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிற இந்த கொத்தடிமை கூட்டம், ஞாயிற்றமிழர் கூட்டம், இது எல்லாத்துக்கும் புரிய வச்சிட்டார். இப்போ இதுக்கும் விமர்சனம் பண்ணுவாங்க. இதில் அதை பேசலை, அதை பற்றி பேசலை, இதை பற்றி பேசலை, முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலைன்னு. ஏண்டா அவர் ஒரு ஊருக்கு போகிறாருன்னா அவர் அந்த ஊரில் இருக்க பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இருக்க மீட்டிங்கில் கூட சொல்லியிருக்காரு. நீங்கள் யாரா உட்காந்து அவர் இதை பேசணும் அதை பேசணும் சொல்கிறதுக்கு பரதேசின் நாய்ங்களா? உங்களெல்லாம் செருப்பு கொண்டு அடித்தா என்ன? இந்த மொட்டைமணி மாதிரி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தம்னையிலே போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடில் போடுறேன் பாருங்க. திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசலை. திருப்பரங்குன்றத்தை பற்றி அவர் இப்போ ஏன்டா இங்கே பேசணும்? திருப்பரங்குன்றம் ஏரியாவுக்கு போகும்போது அங்கே பேசுவாரா வெண்ண? அங்கே பேசலைன்னா கூட உனக்கு என்னடா, ஏன்டா பேசணும்? நீங்கள் பண்ணுற அரசியலுக்கு ஏன்டா அதை பற்றி அவர் பேசணும்? அது யார் பண்ணுற அரசியல் தெரியும்ல. திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து கூட்டணி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி ஏன்டா அவர் பேசணும்? அவருக்கு என்ன அரசியல் பேசணும், என்ன அரசியல் பண்ணணும்னு தெரியும். அவர் மக்களுக்கான அரசியல் பண்ணி வந்திருக்காரு. உங்களை மாதிரி பரதேசி பயம் கிடையாது அவர். அதை முதல்ல புரிஞ்சுங்க. அத்தனை அவர் தெளிவாக சொன்னார். திமுக ஒரு தீய சக்திடா, இது தூய சக்தி. தீய சக்தியவே 70 வருஷமாக நீங்கள் வந்து பார்த்து தூய சக்தி எப்படி இருக்கும், தூய சக்தி ஆட்சி எப்படி இருக்கும், அது என்ன மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டை நாட்டுக்கு கொடுக்கும், அப்படிலாம் எந்த நாய்க்கும் அக்கறை கிடையாது. எல்லாம் எலும்பு துண்டுக்கும் 200 ரூபா காசுக்கும் போயிட்டு கவிடி திரிகிறீங்களேடா. என்ன ஜென்மெண்டா நீங்களா? சோறு தான் திங்கிறீங்களா, வேறு ஏதாவது திங்கிறீங்களாடா? கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்க போகுது, ஏன்னா நமக்கு அவ்வளோ டைம் கிடையாது. பட் இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி உண்மையாலுமே இன்றைக்கி ஈரோட்டுக்கு போன அத்தனை மக்களுக்கும், ரசிகர்கள், தொண்டர்கள், தம்பிகள், தங்கைகள், தோழர்கள்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஒரு அசம்பாவிதமோ இல்லை இவங்க படம் பிடிச்சி காட்டுறதுக்கு அங்கே இங்கேன்னு சம்பவங்களோ எதுவுமே கிடையாது. ரொம்ப 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 நீட்டாக நடந்த ஒரு மீட்டிங். ஸோ இதுக்கு தான் வந்து செங்கோட்டையன் போன்ற ஒரு எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய பழமை வாய்ந்த அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதி கட்சியில் இருக்கணும்னு இன்றைக்கி அவருடைய இருப்பு தான் இந்த ஒரு பக்குவமான ஒரு மீட்டிங்கை வந்து ஏற்பாடு பண்ணி மிக சிறப்பாக வந்து செஞ்சுருக்காங்க. அதில் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் அந்த போலில் ஏறி நின்றுக்கிட்டு தளபதி சொல்கிற வரைக்கும் இறங்காமல் இருந்தான். உண்மையாலுமே அவன் தளபதி ஃபேன் தானா, இல்லை இவனும் கூவி ஏறி விட்டு டேய் மேலே ஏறி ஏதாவது பண்ணுடான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்கன்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் தளபதி சொன்னோன்னே இறங்கிட்டான். ஸோ அந்த வகையில் தளபதியும் அந்த பாயிண்ட்டை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தளபதி அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லும்போது அவங்க மண்டையில் திருப்பி ஏறும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு புரிய வரும், ஓஹோ இது பண்ணால் நம்ம தளபதி பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு அவங்க இதெல்லாம் குறைச்சிப்பாங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் தவிர்க்கவே முடியல. கோயம்புத்தூர்லேருந்து அவர் வரும்போது பின்னாடியே பைக்கில் வந்தது, போலீஸ்காரங்க நீங்கள் 1700 பேர் இருந்தும் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு நமக்கு என்ன பண்ணுறது இன்னும் முடியல. ஏன்னா ஆர்வம் அந்த மனுஷனை எப்படியாவது பார்த்துட மாட்டோமா, தூரத்தில் இருந்தாலும் பார்த்துட மாட்டோமா, இத்தனை வருஷமாக பார்க்காம வெறும் திரையில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு மனுஷனை பக்கத்தில் பார்த்துட மாட்டோமான்னு கடவுள் மாதிரி பார்க்குறாங்க, கடவுள் மாதிரி. அதுதான் வந்து இவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம். இந்த வரன்றதுனால தான் இன்றைக்கி வந்து தளபதி வந்து திருப்பி இவ்வளோ வீரியமாக வந்திருக்காரு. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கெல்லாம் இந்நேரம் கட்சியை மூடிட்டு போயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன கொள்கை கோட்பாடுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் விட்டு அதே கூடாரத்தில் போய் சேர்ந்து கும்மி அடிச்சிருப்பாங்க. லைக் நம்ம மக்கள் நீதி மையமாக கமலஹாசன் மாதிரி. ஏன் கமலஹாசன் ஏகப்பட்ட கட்சி அப்படி தான், சரத்குமார்லேருந்து எல்லாருமே இன்றைக்கி ஏதோ ஒரு கட்சியில் போய் ஐக்கியமாகலையா? ஏன் இல்லை நான் தமிழ் தேசியம் பேசிட்டு திரிகிற அந்த தருதல நாய் எல்லா பக்கமும் காசு வாங்கிட்டு எப்படி பண்ணிட்டு திரிகிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் மக்களுக்காக தான் நான் வந்தேன், மக்களுக்காக தான் நான் நிற்பேன், மக்கள் கூட தான் நிற்பேன் அப்படின்னு ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் அப்படின்னு சொல்லி விளக்கி அதை மக்கள் வாயிலிருந்தே வர வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுல. இன்னைக்கு கண்ட நாய்களுக்கெல்லாம் புரிஞ்சால் எனக்கு என்ன புரியல எனக்கு என்னென்னு. ஆக்சுவலி தளபதியோட டோன் இதுதான், நான் பேசுகிற டோன் தான். உங்களை விட எனக்கு பேச தெரியும் அதான் சொல்கிறாரு. ஆனால் பேசிட்டேன் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம், அதுதான் இங்கே மேட்ரு. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது, நம்ம என்ன தளபதிலாம் கிடையாதுல்ல. ஸோ அதனால் நம்ம தளபதிக்காக பேசணும். ஸோ இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்ச தளபதிக்கு ரொம்ப 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 பாராட்டுகள். இதை விட இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறோம். இன்னும் வச்சு செய்யுங்க. இவங்களை செய்கிற செயலை இவங்க என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிக்கணும் தளபதி அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன் நண்பன் ப்ளீஸ், வித் ஃபுல் டீட்டெயிலோட. இன்னைக்கு 2-3 நாளைக்கு எல்லோரும் வச்சு செய்கிறோம். பை பை.